மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களின் சங்கம நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் பார் கவுன்சில் தேர்தலில் வெற்றி பெற்று வழக்கறிஞர்களுடைய உங்கள் எல்லோருடைய குரலுக்கும் ஒரு சரியான பிரதிநிதித்துவம் தரக்கூடியவராகவும் சட்டத்துறையில் ஒரு தனி எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு மாவீரராகவும் நிச்சயமாக செயல்படுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர், தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் என்கிற உயரிய சிறப்பு விருதை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை KM காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களும், அருமை சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களும், மிகச்சிறந்த வல்லுநர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும், வழக்கறிஞர்களாகிய நீங்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வழக்கறிஞர்கள் என்றாலே சமூக நீதியை நிலைநிறுத்தி நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் என்று சொல்வார்களே, குரலற்றவர்களுக்கு குரலாக நின்று சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் பங்காற்றி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாகிய நீங்களெல்லாம் இங்கே வருகை தந்து உங்களுடைய பிரதிநிதியாக, பார் கவுன்சிலுடைய பிரதிநிதியாக நம்முடைய ராஜா முகமது அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இங்கே நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு இணைந்திருக்கக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய மற்ற வழக்கறிஞர் பெருமக்களையும் அவருக்கு வாக்களித்து களத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வேட்பாளர்கள் எல்லோரையும் விட அதிகமான வாக்குகளை பெற்று பெருவெற்றியை பெறக்கூடியவராக ராஜா முகமது அவர்கள் திகழ வேண்டும் என்கின்ற அறிகுறியை உங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கறிஞர் தொழில், அந்த பணி என்பது சாதாரண பணி அல்ல. இங்கே பேசிய அருமை சகோதரர் ஒருவர் சொன்னார், அது ஒரு புனிதமான பணி, ஒரு டிவைன் ப்ரொஃபஷன். அந்த பணியிலே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு தருணத்திலும் ஆற்றக்கூடிய பணிகள் புனிதத்துவம் வாய்ந்தவை என்பதனை மனதிலே நிலைநிறுத்தி செயல்படக்கூடியவர்கள். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார், advocates are not only the interpreters of law, they are guardians of justice and constitutional values என்று சொன்னார். வெறுமனே சட்டத்தை படித்துவிட்டு அதற்கான விளக்கங்களை தரக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, வழக்கறிஞர்கள் என்பவர்கள் நீதியை நிலைநாட்டி சட்டத்தினுடைய வலிமையை, அதனுடைய மதிப்பை காக்கக்கூடியவர்களாக, பெரும் பொறுப்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார். அத்தகைய வலிமை வாய்ந்த மதிப்புமிக்க பணியிலே இருக்கக்கூடிய உங்கள் முன்னால் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் உங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுவதிலே நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். அப்படி நாங்கள் வருவதற்கும் மிக முக்கியமாக முஸ்லிம் லீக் பேரியக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இங்கே வருவதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி, ஒரு சத்திய உண்மை ஒன்று உண்டு. சட்ட மாமேதை B.R. அம்பேத்கர் அவர்கள்
அரசியல் நிர்ணய சபைக்கு வந்தே ஆக வேண்டும். ஒரு மிகப்பெரிய சட்ட மாமேதை, அவரால் இந்த நாடு செழிக்க வேண்டும், இந்த நாட்டிற்கு தேவையான சட்ட வடிவமைப்பை உருவாக்குவதற்குரிய முழுமையான தகுதியுடைய ஒரு திறமையாளர் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாமல் வெளியிலே இருக்கிறார். அவர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபைக்கு வர வேண்டும் என்று ஆழமாகவும் அழுத்தமாகவும் குரல் கொடுத்த பேரியக்கம் முஸ்லிம் லீக். அப்படி குரல் கொடுத்த போது அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறக்கூடிய எண்ணிக்கை என்பது பூர்த்தியாகி போய் டாக்டர் அம்பேத்கர் உள்ளே வர முடியாதே, எப்படி வர முடியும் என்கிற கேள்வியை எழுப்பிய போது முஸ்லிம் லீக்கினுடைய அரசியல் நிர்ணய சபை ஒரு உறுப்பினரை முஸ்லிம் லீக் தலைமை வாபஸ் வாங்க வைத்து டாக்டர் அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக ஆக்கிய இயக்கம் முஸ்லிம் லீக். அப்படி அவர் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற காரணத்தினாலே இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்தியாவிற்கு தேவையான சட்ட விதிமுறைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய the constituency இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு, அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்குவதற்கான குழுவில் இடம்பெற்றதோடு மாத்திரமல்ல, அந்த குழுவினுடைய தலைவராகவே இருந்து இன்றைக்கு சட்ட மாமேதை என்றால் உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு சொல்லப்படக்கூடிய டாக்டர் அம்பேத்கரை உலகறிய செய்த பேரியக்கம் முஸ்லிம் லீக். அப்படிப்பட்ட இயக்கத்தின் சார்பாகத்தான் பார் கவுன்சிலில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரலாற்றை உருவாக்கி வழக்கறிஞர்களுடைய பிரதிநிதித்துவத்தை இதுவரையிலும் வரலாற்றில் தமிழ்நாட்டில் காண கிடக்காத அளவிற்கு உருவாக்கம் தரக்கூடிய தகுதிமிக்க வலிமை மிக்க ஒரு பிரதிநிதியை ராஜா முகமது அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கருக்கு அடையாளம் காட்டிய அதே முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை இன்றைக்கு பார் கவுன்சிலில் இடம்பெற வேண்டும் இந்த ராஜா முகமது என்று அடையாளம் காட்டுவதற்கு பேராசிரியர் பெருந்தகை, முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ராஜா முகமது அவர்களை எனக்கு முன்பு தெரியாது. வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் நான் அமர்ந்த பிறகுதான் பல்வேறு வழக்குகள் வாரியத்திற்கு என் முன்னால் வந்தபோது மனுதாரர் சார்பிலும் சரி, பிரதிவாதிகளின் சார்பிலும் சரி, ஏராளமான வழக்கறிஞர்களையும் அவர்களுடைய வாதங்களையும் நேரில் கண்டவன் நான். எத்தனையோ வழக்கறிஞர்கள் வந்தார்கள், அவரவர்களுடைய கருத்துக்களை பதிய வைத்தார்கள், வாதிட்டார்கள், சென்றார்கள், மீண்டும் வருவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்களுடைய அணுகுமுறையிலும் அவர் எடுத்து வைத்த வாதத்திறனிலும் எத்தகைய வலிமை வாய்ந்த சட்டத்தை எடுத்து வைத்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடிய போர்க்குணத்தையும், ஒடுக்கப்பட்டவர்கள் சாமானியவர்களுடைய குரலாக வந்து அவர்களுக்காக எடுத்து வைத்த கருத்துக்களின் ஆழத்தையும், அவர் முன்னெடுத்து வைத்த கருத்துக்களினுடைய பல்வேறு சட்ட பரிணாமங்களையும் பார்த்து வியந்து போன நான், இவர் யார் என்று விசாரிக்க தொடங்கிய போதுதான் அவர்தான் வழக்கறிஞர் ராஜா முகமது என்று எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவரிடத்திலே நான் வக்ஃப் வாரிய தலைவராக இருக்கிற போது சட்டத்தை மதித்து, வாரியத்தினுடைய மரபுகளை மதித்து, இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்ல போனால் இறைவனுடைய பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை காக்க வேண்டும் என்கிற நிலையிலே இறைவனுக்கு அஞ்சி எந்தவித பேரத்திற்கும் அடிபணியாமல், எத்தகைய ஆசாபாச வார்த்தைகளுக்கும்
உட்புகுந்து விடாமல் அல்லது அலங்கார வார்த்தைகளை கொண்டு நம்மை உள்ளே இழுத்து விடலாம் என்று முயற்சித்தவர்களுக்கு உள்ளே சென்று விடாமல் மிக எச்சரிக்கையாக நியாயத்தை நிலைப்படுத்தி நின்ற வாரிய தலைவன் நான் என்று பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது வழக்கறிஞர்களாக வந்தவர்களும், குறிப்பாக வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்களும், அவர்களை போன்று பல வழக்கறிஞர்கள் வந்தவர்களும் நன்றாக அறிவார்கள். அவர்களுக்கு மத்தியில் என்னுடைய அந்த நியாய பார்வையும் என்னுடைய அந்த சத்திய பார்வையும் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞரை நோக்கியே எப்போதும் இருந்தது. அது ஈர்த்தது என்று சொன்னால் அது வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்களுடைய பணிகளாக. அதனால் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவ்வளவு எளிதாக சென்று விட மாட்டாரே. இது வழக்கறிஞர்கள் சார்ந்தது என்றாலும் கூட அது தொடர்புடையதாக நாம் நேரடியாக இல்லை என்றாலும் கூட வழக்கறிஞர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது சட்டத்தை நிலைநாட்டுவதிலும் சட்ட வழக்கறிஞர்களுக்கு எல்லா நிலைகளிலும் துணை நிற்பதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் தான் எங்களை இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது. நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களையும் இங்கே வரவழைத்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய உடல்நிலை காரணத்தை வைத்து பார்த்தாலும் மற்ற பணிகளுடைய பளுவை வைத்து பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அவர்கள் வருகை தந்திருப்பார்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற உறுதிப்பாடு நம்மிடத்திலே இருந்தாலும் கூட ஏராளமான வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் என் ஓட்டு என்னால் 10 ஓட்டு என்று சொல்லுவதை விட என் ஓட்டு என்னால் குறைந்தது 50 ஓட்டுகள் என்கிற வகையில் நாம் உழைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைய கால சூழ்நிலையில் புனிதமாக நினைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சில நேரங்களில் சில பேரிடத்திலே புறையோடி போய் கிடக்கக்கூடிய லஞ்ச லாவணியத்தில் அகப்பட்டு கிடக்கின்றன என்று சொன்னார்கள். அவைகளை எல்லாம் அத்தகைய சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போது அண்மையிலே வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்த சட்டத்தின் அடிப்படையிலும் கூட ஒரு சரியான சட்ட முன்வடிவுகளை நன்றாக தெரிந்த சட்ட நுணுக்கங்களிலே மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால பயிற்சியுடைய அனுபவமுடைய ஒருவர் பார் கவுன்சில் மெம்பராக இருந்து அந்த பார் கவுன்சில் மெம்பர் தான் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய போர்டில் மெம்பராக அமையப்பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எப்படியும் பார் கவுன்சில் இருந்து ஒருவர் உறுப்பினராக அந்த போர்டில் அந்த வாரியத்தில் அமையப்பெற வேண்டும். அப்படி அமையப்பெறக்கூடிய பார் கவுன்சில் பிரதிநிதியாக நம்முடைய வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் வக்ஃபு வாரியத்திற்கும் ஒரு உறுப்பினராக வாரியத்திலே அமர்ந்து இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதிலும் இறைவனுடைய மஸ்ஜிதுகளை, பள்ளிகளை, தர்காக்களினுடைய நிர்வாகங்களை சீரமைக்கக்கூடிய நிலையில் அவைகளை எல்லாம் சீர்படுத்துவதற்குரிய எல்லா திறமையையும் எல்லா நிலைகளையும் உருவாக்கக்கூடியவராக அவர் இடம்பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலும் சரி, மற்ற எல்லா நிலைகளிலும் நீதித்துறையில் அவருடைய பணிகளுக்கென்று ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கிறது. அதனை அவருக்கு உற்சாகப்படுத்தி இந்த தளத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் நம்முடைய பணியும், வாக்களிப்பது என்பது நம்முடைய பணி, நம்முடைய கடமை. அந்த பணி ஒரு நேரிய நோக்கத்திற்கு, ஒரு நேர்மையான இலக்கிற்கு நம்முடைய வாக்குகள் பயன்பட்டது என்பதுதான் நமக்கு மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாக்குகளை அவருக்கு அளித்து சமய நல்லிணக்கத்தோடு எல்லோரிடத்திலும் எல்லா நிலைகளிலும் நல்ல அணுகுமுறையை பெற்றிருக்கக்கூடிய ராஜா முகமது அவர்கள்
அண்ணன் தம்பிகளாக, அக்கால் தங்கைகளாக, மாமன் மச்சான் மாப்பிள்ளை என்று உறவு சொல்லக்கூடியவர்களாக அனைத்து சமூக மக்களையும் அன்பால் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளராக வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய வாக்குகளால் வெல்லட்டும். உங்களுடைய பார் கவுன்சில் பிரதிநிதியாக இந்த தேர்தலிலே தீர்ப்புகளை உருவாக்கி காட்டுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். Thank you so much for your thoughtful speech, sir. Requesting Mr. A.K. Abdul Karim, State General Secretary of SDPA, to felicitate, sir.